எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைசியாக உரைநடை நளிநலன்கள் லெசனில் உள்ள லாஸ்ட்டாக இருக்க கடைசியாக 1 வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்க அமையும் இப்படின்ற இந்த கோட்டை கூறியிருக்கிறது யாருன்னா தொல்காப்பியர் கூறியிருக்காரு. தொல்காப்பியர் என்ன கூறியிருக்காருன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்க அமையும். இப்படி கூறினவர் யாருன்னா தொல்காப்பியர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. இப்படி இந்த மாதிரி கற்பனை செய்கிறதுக்கு பெயர் என்னன்னா இலக்கணைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பார்த்துக்கோங்க. உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. அந்த மாதிரி கற்பனை செய்கிறதுக்கு பெயர் தான் என்னதுன்னா இலக்கணை. அடுத்து, முரண்படு மெய்மை. முரண்படு மெய்மைனா என்னென்னா, படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது. அதாவது படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், ஆனால் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது படிப்பவங்களுக்கு முரண்படுவது போல் இருக்கும், ஆனால் உண்மையில் என்னது முரண்படாதது தான் முரண்படும் மெய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சொல்முரண். சொல்முரன்னா என்னென்னா, இதை எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொல்முரன்றதை எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா கலப்பில்லாத பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கும்போது சொல்முரன்னு கொடுக்காம கலப்பில்லாத பொய் ஆப்ஷன்லையும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்படி சொல்முரண் அல்லது கலப்பில்லாத பொய் அப்படின்னா என்னென்னா, முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது தான் என்னென்னா சொல்முரண் இல்லைன்னா கலப்பில்லாத பொய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எதிரிணை இசைவு. எதிரிணை இசைவுனா சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது ஆகும். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது தான் என்னது எதிரிணை இசைவு. அடுத்து, இதில் சிறப்பாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது தமிழோட சிறப்பு அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை போல் எழுதுவது. அதாவது ஆன்சரே கொடுக்காம கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் இதோட சிறப்பு. அடுத்து, உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது. லாஸ்ட்டாக இதோட உச்சநிலை, அதாவது ரொம்ப ஹையஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு. இதோட சிறப்பை தான் இதோட உச்சநிலைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கூர்னவர் யார், இலக்கணை, முரண்படு மெய்மை, இந்த சொல்முரண், இந்த எதிரிணை செய்வி, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டெஃபினேஷன் கொடுத்து இது என்னன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ வர கொஷின்ஸ்லாம் ரொம்ப டீப்பாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் கேட்குறாங்க. அதனால் எல்லாத்தையுமே நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி இல்லை நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.